பறந்து போ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பறந்து போ படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் பார்த்துட்டு நம்ம வெளில வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாங்க. அதாவது படத்தோட டைரக்டர் ராம், இவரோட முந்தைய படங்களான கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு அன்பை காமிச்சிருப்பாரு. அதாவது அவர் படம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல நம்ம ஹார்ட்ல இருந்து ஒரு அன்பை புடுங்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செம ஃபீலா இருக்கும். இந்த படத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மிர்ச்சி சிவா ஹீரோ அப்படிங்கும் போது என்னடா ராம் படத்துல மிர்ச்சி சிவாவா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னோம்னா அதெல்லாம் இல்லடா வாங்கடா அப்படின்னு டைரக்டர் ராமோட இன்னொரு முகத்தை நம்ம பார்க்கலாம். படம் ஃபுல்லா ரொம்ப முரட்டுத்தனமா அன்பை காமிச்சிட்டு இருக்கிற இந்த ராம் இந்த படம் மூலமா படம் ஃபுல்லா வெறும் ஹியூமர். அதுவும் நம்ம சிவாவை போட்டு தமிழ் படம்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படத்துக்கு அப்புறம் சிவாவை தவிர இந்த படத்துல வேற யாரும் நடிக்க முடியாது. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் குழந்தைங்களை இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு குழந்தைங்களை கண்டுக்காம, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது வருது, வீக்கெண்ட்ல வீட்டுல செலிப்ரேட் பண்றீங்க, அவ்வளவுதான். குழந்தைங்களை எங்கேயும் வெளியில கூட்டு போகாம, அவுட்டிங் கூட்டு போகாம, குழந்தைங்க என்ன நினைக்குது என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னு தெரியாம இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்காதீங்க. குழந்தைங்க உலகத்துக்குள்ள நீங்க போங்க, அவங்களோட டிராவல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒன்லைன் ஸ்டோரி இந்த படம். இந்த படத்துல நம்ம ஹீரோ சிவாவாகட்டும் இல்ல ஹீரோக்கு ஒய்ஃபா வர நம்ம கிரேஸ் ஆண்டனி ஆகட்டும், 2 பேரும் அப்பா அம்மாவா அந்த படத்துல வாழ்ந்திருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தன் பையன் இதைத்தான் விருப்பப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பைக்ல ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போறாங்க. அந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிரும் நம்ம எதிர்பார்த்து இருந்தோம் அப்படின்னோம்னா முடியல, கடந்து போய்கிட்டே இருக்கு. அந்த ட்ரிப் எக்ஸ்டெண்ட் ஆகி போக 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 பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் போல படத்துல பயணிக்கிற நம்மளும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கல, பறந்து போயிட்டு இருக்கோம். படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சிவாவோட கவுண்டர் டயலாகும் அந்த பையனோட அடிக்கிற லூட்டியும் பயங்கர காமெடியா இருக்கு. படத்துல வெறும் போன் கால்ல மட்டுமே முதல் பாதி வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்க கிரேஸ் ஆண்டனி அந்த போன்லயே சிவாவோட அவங்க வச்சிருக்க அன்பு, அவங்க பையன் மேல வச்சிருக்க அவங்க அன்பு, இதுல வெளிப்படுத்துற விதங்கள் எல்லாம் ரொம்ப முகபாவனைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா ரொம்ப தெளிவா வந்திருக்கு. படம் ஃபுல்லாவே பார்த்துட்டு படத்தை விட்டு வெளில வந்தோம்னா ஆமா இந்த படத்துல என்ன கதை அப்படின்னு நம்ம நினைக்க தோன்ற அளவுக்கு நம்மள ரொம்ப என்ஜாய்புல்லா ஒரு ஃபீல் குட் மூவியா வச்சிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை போய் தியேட்டர்ல கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம். அதுவும் பெற்றோர்கள் குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பிட்டு 2 பேர் வேலைக்கு போயிட்டு இருக்க பெற்றோர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் இந்த படத்தை போய் பாருங்க. முக்கியமா குழந்தைங்களை வெளியில கூட்டு போங்க, வெறும் 4 செவத்துக்குள்ளேயே வச்சு அடைக்காதீங்க. குழந்தைங்களை வெளில கூட்டு போங்க. குழந்தைங்களோட உலகத்துக்குள்ள நீங்க போய் பாருங்க. உங்க உலகத்துக்கு அவங்கள புடிச்சு பண்ணி இழுத்துட்டு வராதீங்க.